ஆன்மீக உறவுகள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கங்கள். நாளைய தினம் ஆடி அமாவாசை. முன்னோர்கள் வழிபாடு செய்யறதுக்கும் குலதெய்வ வழிபாடு செய்யறதுக்கும் இந்த ஒரு நாள் ரொம்பவே சிறப்பான நாள். இந்த பிரபஞ்சம் முழுவதும் நேர்மறை ஆற்றல் நிறைந்திருக்கக்கூடிய இந்த நாளில் நம்ம வைக்கக்கூடிய வேண்டுதல் அப்படியே பலிக்கும். நமக்கு இருக்கக்கூடிய கடன் சுமை குறையறதுக்கும் செல்வ வளம் அதிகரிக்கிறதுக்கும் அமாவாசை நாளில் செய்யக்கூடிய ஒரு எளிமையான தாந்திரிக பரிகாரத்தை தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம். நிச்சயமாக இந்த பதிவு நிறைய பேருக்கு நீங்கள் செஞ்சுருப்பீங்க, அதனால் நல்ல பலனும் கிடைச்சிருக்கும். இருந்தாலும் தெரியாதவர்களுக்காக இந்த பதிவை நான் ஷேர் பண்ணுறேன். நாளை ஆடி அமாவாசைங்கிறதுனால மதிய நேரத்திற்குள்ள முன்னோர் வழிபாட்டை நிறைவு செய்யுங்க. முன்னோர்களுக்கு திதி தர்ப்பணம் படையல் வழிபாட்டை எல்லாத்தையும் மனநிறைவோடு செஞ்சு முடிங்க. நாளை தினம் மாலை இந்த தாந்திரிக பரிகாரத்தை செஞ்சால் போதும். நாளை மாலை 6 மணிக்கு மேலே 9 மணிக்குள்ளே இந்த வழிபாட்டை நீங்கள் செய்யலாம். பூஜை அறையில் ஒரு விளக்கேற்றி வச்சு உங்கள் குலதெய்வத்தை மனசார நல்லா வேண்டிக்கோங்க. ஒரு தாம்பல தட்டில் இல்லைன்னா ஒரு ஜாடியில் கல்லுப்பு எடுத்து வச்சுக்கோங்க. மன நிறைவோடு உங்கள் குலதெய்வத்தையும் இஷ்ட தெய்வத்தையும் பிரார்த்தனை செஞ்சுக்கிட்டு 2 உள்ளங்கையிலையும் கல்லுப்பை அள்ளிக்கோங்க. கல்லுப்பை இறுக்கமாக 2 கைகளையும் மூடி வச்சுக்கிட்டு கண்களையும் மூடிக்கோங்க. 2 உள்ளங்கைகளையும் உங்களது 2 தொடைக்கு மேல் வச்சுக்கிட்டு உங்களுடைய கடன் சுமையெல்லாம் தண்ணீரில் கரைக்கும் உப்பை போல் கரைஞ்சி போகணும் அப்படின்னு வேண்டிக்கோங்க. மகாலட்சுமி தாயார்கிட்டையும் மனசார பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. கல்லுப்புங்கிறது மகாலட்சுமி தாயாரோட அம்சம். அதனால் நம்ம மகாலட்சுமி தாயார்கிட்ட வேண்டும் பொழுது கண்டிப்பாக அனைத்துமே நமக்கு கைகூடும். அதை பிரார்த்தனை பண்ணி முடித்ததுக்கப்புறம் உங்கள் பக்கத்தில் ஒரு பாத்திரத்தில் சுத்தமான தண்ணீர் வச்சுக்கோங்க. இதை வச்சுட்டு தான் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணணும். அந்த தண்ணீரில் உங்கள் கையில் இருக்கக்கூடிய கல்லுப்பை நீங்கள் கரைச்சி விட்ருங்க. இந்த கல்லுப்பு கரையிற மாதிரி என்னுடைய கடனும் கரையணும் அப்படின்னு உங்களோட முழு மனதோடு இந்த பிரார்த்தனையை வைங்க. இந்த வழிபாட்டை நிறைவு செய்யுங்க. கல்லுப்பை கையில் வச்சுக்கிட்டு நீங்கள் என்ன வேண்டினாலும் அது கிடைக்கும். அதுவும் அமாவாசை தினத்தில் செய்கிறதுங்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பானது. ஆடி அமாவாசையில் இந்த பரிகாரம் செய்யும் பொழுது அதோட பலன் அதிகமாக இருக்கும். 4/8/2024 ஞாயிற்றுக்கிழமை நாளை மாலை 6 மணிக்கு மேலே இந்த பரிகாரத்தை செய்யுங்க. இரவு 9 மணிக்கு முன்னாடி இந்த பரிகாரத்தை செஞ்சிடணும். பரிகாரம் இவ்வளோ தான். ரொம்ப எளிமையான பரிகாரங்க. இதை செஞ்சால் கோடிக்கணக்கில் இருக்கக்கூடிய கடன் அடையுமா அப்படின்னு கேட்டால் நிச்சயமாக அடையும். முழு நம்பிக்கையோடு செய்யுங்க. நிச்சயமாக இதில் முழு பலன் உங்களுக்கு கிடைக்கும். அதே போல் நமக்கு செல்வ வளத்தை அதிகரிக்கிறதுக்கு நாளை மாலை இந்த விஷயத்த பண்ணுங்கள். வசம்பு எடுத்துக்கோங்க. வசம்புங்கிறது வசியத்தன்மைக்கான ஒரு பொருள். இந்த பொருள் நம்ம பெயர் 6 மணிக்கு மேலே பெயர் சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. சுடுவான் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த வசம்பு பணத்தை வசியம் பண்ணக்கூடியது. நிறைய பணம் பெருகணும், வீட்டில் செல்வ கடாட்சம் வசியமாகணும் அப்படின்னு நினைக்கிறவங்க வசம்பை ஒரே ஒரு துண்டு எடுத்துக்கோங்க. ரொம்பவும் எடுத்துக்கணும்னு அவசியம் கிடையாது. ஒரே ஒரு துண்டு எடுத்துக்கிட்டு குலதெய்வத்தை பிரார்த்தனை செஞ்சுக்கோங்க. எங்களுக்கு பணம் வரவு அதிகரிக்கணும், செல்வ வளம் உயரணும் அப்படின்னு மனதார உங்களோட குல தெய்வத்தையும் இஷ்ட தெய்வத்தையும் பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. நாளைய தினம் நீங்கள் இதை நல்லா ப்ரே பண்ணிக்கிட்டு உப்பு ஜாடியில் மறைச்சி வைங்க. உப்பு ஜாடிக்கு அடியில் வசம்பு இருக்கணும். இப்போ உப்பு ஜாடியில் அடியில் கொஞ்சம் உப்பு போட்டு அதுக்கு மேலே இந்த வசம்பு வச்சுட்டு அதுக்கு மேலே கல்லுப்பை கொட்டி வைங்க. நீங்கள் இதை சமையலுக்கு நீங்கள் பயன்படுத்தலாம். உப்பு தீர தீர அந்த ஜாடியில் உப்பை சேர்த்துக்கோங்க. இந்த உப்பை நீங்கள் எப்பொழுதும் பயன்படுத்தலாம். இதில் இருக்கக்கூடிய வசம்பை நீங்கள் வருஷத்துக்கு ஒரு முறை மாற்றினாலே போதும். வருஷத்துக்கு ஒரு முறை இதே மாதிரி ஆடி அமாவாசையில் இப்போ நீங்கள் செய்கிறீங்கன்னா அடுத்த ஆடி அமாவாசைக்கு அந்த வசம்பை எடுத்து கால்படாத இடத்துல போட்டுட்டு திரும்பவும் ஒரு புது வசம்பை இதே மாதிரி நீங்கள் வைங்க. வசம்பு வசியத்திற்கான ஒரு பொருள். நல்லதுக்காக தான் நம்ம பயன்படுத்தணும். நம் வீட்டில் பண வரவை அதிகரிக்கிறதுக்கு பண வசியத்திற்காக தான் இந்த ஒரு எளிமையான தாந்திரிக பரிகாரத்தை நம்ம பயன்படுத்துகிறோம். நிச்சயமாக ஆடி அமாவாசை தினத்தில் இந்த வசம்பை நம்ம கல்லுப்பு ஜாடியில் வைக்கிறதுங்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பான ஒரு விஷயம். அந்த கல்லுப்பில் வசம்பு துண்டு இருந்துச்சு அப்படின்னா பண வசியத்தை ஏற்படுத்தும். ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லானது தான் இந்த 2 பரிகாரம். ஆல்ரெடி நிறைய பேர் இந்த பரிகாரத்தை நீங்கள் செஞ்சுட்ருப்பீங்க. அதனால் நல்ல பலனும் கிடைச்சிருக்கும். நாளைய தினம் ஆடி அமாவாசைங்கிறதுனால இந்த ஒரு பரிகாரத்தை நாளைய தினம் நாம் செய்யும் பொழுது நம் வாழ்க்கையில் எண்ணி பார்க்காத அளவுக்கு நமக்கு நல்ல ஒரு அதிர்ஷ்டம் வரும்.
மகாலட்சுமி தாயாரோட அம்சம் வந்து கல்லுப்பு. பணம் வசியத்திற்காக, அதாவது பொதுவாகவே வசம்புங்கிறது வசியத்திற்காக உள்ளது. அதுவும் பணம் வசியத்திற்காக நம்ம இது போல் செய்யும் பொழுது நிச்சயமாக இந்த கல்லுப்பும் வசம்பும் நமக்கு மிகப்பெரிய அளவில் நல்ல முன்னேற்றத்தை நம்ம குடும்பத்துக்கு கொடுக்கும். முழு நம்பிக்கையோட நீங்கள் இதை செய்து பாருங்கள். நிச்சயமாக இந்த ஒரு பரிகாரம் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எவ்வளோ பரிகாரம் செஞ்சுருக்கலாம். ஆனால் இந்த ஒரு பரிகாரம் கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் நல்ல ஒரு அதிர்ஷ்டத்தை கொண்டு வரும். இதை நீங்கள் கண்கூடாக பார்க்கலாம். நம்ம வந்து இதுக்காக நம்ம ரொம்ப பெரிய அளவில் நம்ம பொருட்செல்வத்தை நம்ம செலவு பண்ண போகிறதில்ல. அதே போல் டைமும் வேஸ்ட் பண்ண போகிறதில்ல. ரொம்ப ரொம்ப எளிமையான, அதே சமயம் ரொம்ப சக்தி வாய்ந்த இந்த பரிகாரம் செய்யும் பொழுது நமக்கு நல்லது நடக்குது அப்படின்னாக்கா இதை செய்யறதுல தவறில்லை. ஒரு முறை நீங்கள் செய்து பாருங்கள். ஆடி அமாவாசையாக இருக்குது. நிச்சயம் முழு நம்பிக்கையோடு நீங்கள் மகாலட்சுமி தாயாரையும் உங்கள் குல தெய்வத்தையும் நினைத்து நீங்கள் செய்ய. நிச்சயமாக நீங்கள் எதிர்பார்க்காத அளவுக்கு உங்கள் வாழ்க்கையில் நல்லது நடக்கும். இந்த ஒரு தகவல் உங்களுக்கு அனைவருக்கும் பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். நன்றி.